ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சீரக சம்பா பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி தான். 2 கிலோ அரிசி வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க. அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரியாக வரணும். அளவு தாங்க ரொம்ப முக்கியம். அது மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. பிரியாணி மசாலாவுக்கு 16 கிராம் பட்டை, 8 கிராம் ஏலக்காய், 4 கிராம் கிராம்பு போட்டு அதுலேயும் 4 அனாசிப்பூ, ஒரே ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் போட்டு ஊற வச்சு நல்லா அரைச்சிருங்க. 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம். அதாவது 2 கிலோ சீரக சம்பா அரிசி இந்தியா கேட்டோட எடுத்துருக்கோங்க. இது நல்ல பழைய அரிசி. ஒரு அரை மணி நேரம் தைரியமாக ஊற வைக்கலாம். ஊற வைக்கிறது மினரல் வாட்டரில் ஊற வச்சுங்க. நெய் 300, எண்ணெய் 300 போட்டுங்க. 200 வெங்காயம் போட்டுங்க. ஒரு புடி புதினா, 20 கிராம் சக்தி மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு கலக்குங்க. இது நல்லா செவந்து வரட்டுங்க. செவந்த உடனே 200 தக்காளி, 260 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து போட்டுங்க. நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கி வரணுங்க. அப்புறம் 260 கிராம் பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. அப்புறம் 180 கிராம் தோல் சீவி அரைச்ச இஞ்சியும் போட்டு நல்லா கம வாசனை வர மாதிரி வதக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலாவை இதில் போட்டுடுறாங்க. அதை அலசியும் ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். 200 கிராம் தயிரும் போடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா கலர் இந்த மாதிரி வந்தோடனே 2 கிலோ வரைக்கும் நீங்கள் சிக்கன் போடலாம். நான் 1.5 கிலோ தான் போட்டிருக்கேன். 80 கிராம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சா என்ன ஆகும்னா அந்த கறியில் நல்லா ஜூஸ் ஏறி இந்த பீஸ் நல்லா வெந்து வந்துடும். ஒரு முக்கால் பக்கம் வெந்த உடனே 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணிங்க. 3 கப்பு தண்ணி விட்டு நல்லா பெரிய சைஸ் லெமன் 2, 10 பச்சை மிளகா போட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அரிசி நம்ம உலக்கி தண்ணி வச்சப்போ வடிச்சு வச்சுட்டோம். இப்போ உலக கொதிக்கிறதுக்கும் அந்த அரிசி தண்ணி வடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. உப்பு காரம் செக் பண்ணிடுறோம். பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுங்க. அதுக்கப்புறம் போட முடியாது. அரிசி பாருங்க கொட்டிட்டோம். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஃபுல் சிம்ல வச்சு மேலேயும் கொட்டாங்குச்சி போட்டு கொதிச்சு விடுங்க. 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் சூப்பரான பிரியாணி ரெடி.